Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 3-dimensional geometry second exercise question number 14 and 15 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் ஆன்சர்ஸும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல பாருங்களா, find the shortest distance between the lines whose vector equations ரெண்டு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. வெக்டர் ஈக்குவேஷன்னா r vector equal to a vector plus lambda times b vectorன்றது அதோட ஜெனரல் ஃபார்ம். இதுல ரெண்டுமே இதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. முதல் ஈக்குவேஷன் இது வந்து லைன் 1, இது வந்து லைன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லைன் 1ல இருந்து வர வெக்டர்ஸோட பேர் வந்து a1 b1 அப்படின்னும், ரெண்டாவதுல இருந்து வரதை வந்து நம்ம a2 b2ன்னு எடுத்துக்க போறோம். அப்ப a1 வெக்டர் வந்து முதல் லைன்ல இருந்து இந்த லாம்டா இல்லாம இருக்கிறது தான் வந்து பாசிங் பாயிண்ட், அதான் a1ன்னு எடுக்கணும். ஸோ i plus 2j plus 3k அப்படின்றத எடுத்துக்கலாம். அது மாதிரி b1 அப்படின்றது லாம்டாக்கு பக்கத்துல இருக்கிறது தான் டைரக்ஷன், i minus 3j plus 2kன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து b1. ஸோ அடுத்து இவங்க கிட்ட இது வந்து நம்மளோட a2, இது வந்து நம்மளோட b2. ஸோ a2 vectors equal to 4i plus 5j plus 6k. இது நம்மளோட a2. ஸோ நம்மளோட b2 இந்த மியூ பக்கத்தில் இருக்குது. ஸோ 2i plus 3j plus k. ஸோ a1, a2, b1, b2 எடுத்து லிஸ்ட் பண்ணியாச்சு. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா இதுதான். b1, b2 வந்து கிராஸ் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் அவங்களோட மேக்னிடியூட போடணும். நியூமரேட்டரில் b1, b2ஓட வெக்டரையும் a2, a1 வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதுறது தான் ப்ரொசீஜர். ஸோ இது முதல்ல எப்படி பார்த்தாலும் b1 cross b2 தான் நமக்கு முதல்ல வேணும். நம்ம அதை முதல்ல உங்களுக்கு ரஃப்லேயே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். b1 வெக்டர் ப்ளஸ் b2 வெக்டர் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். கிராஸ்னாலே டிட்டர்மினன்ட்னு அர்த்தம். i j kன்னு போட்டுக்கோங்க. b1ல இருக்க நம்பர் 1 minus 3 2, 1 minus 3 2, b2ல 2 3 1. ஸோ இங்கே 2, இங்கே 3, இங்கே 1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு i மல்டிபிள் பை இந்த காலமாக இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணால் மைனஸ் 3 into 1 minus 3, மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6ன்னு போடணும். மைனஸ் ஜேன்னு போட்டுட்டு இந்த j இருக்க காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா 1 1s are 1, மைனஸ் 2 2s are 4ன்னு எழுதணும். ப்ளஸ் கே போட்டு இந்த காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா 1 3s are 3, மைனஸ் போட்டுட்டு மைனஸ் 6 வருது இது. ஸோ இங்கே ப்ளஸ் 6ன்னு போட்டுக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட b1 cross b2 வேல்யூ. பாருங்க, மைனஸ் 9i, இது மைனஸ் 3 வருது, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 3j, இதை ஆட் பண்ணும்போது 9k அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதான் b1 cross b2. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b1 cross b2க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க வெக்டர் என்னது? மைனஸ் 9i ப்ளஸ் 3j ப்ளஸ் 9k. இதான் நியூமரேட்டர். டாட் இங்கே a2 மைனஸ் a1 எடுத்து எழுதணும். இதான் a2, இதான் a1. மைனஸ் பண்ணி போட்டுருங்க. 4 minus 1 3i, அப்புறம் 5 minus 2 3j, 6 minus 3 3k தான். ஸோ எழுதியாச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு டாட் கண்டுபிடிச்சா அது நம்மளோட நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? மேக்னிடியூட் ஆஃப் b1 cross b2, அதாவது b1 cross b2க்கு ஸோ b1 b2 வெக்டர் இருக்குல்ல, அவங்களுக்கு மேக்னிடியூட் போடணும். ஸோ மேக்னிடியூட்னா ரூட் ஆஃப் இதான b1 b2ஓட வெக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணது 9 3 9ன்னு இருக்குது. அப்போ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். இதில் மைனஸ் தானே மேம் இருக்குது, நீங்கள் போடலன்னா ஏன்னா மைனஸ் 9 ஸ்கொயர் பண்ணாலும் அது ப்ளஸ் 81 தான் வரும். அதனால் மேக்னிடியூட் போடும்போது மைனஸ் இருந்தால் நம்ம அதை வந்து கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இது டாட் ப்ராடக்ட். இங்கே மைனஸ் 9ம் இங்கே 3யும் இருக்குது, மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 27 வரும். இங்கே 3யும் இங்கே 3யும் இருக்குது, 3 3s are 9, இந்த 9ம் இந்த 3யும் மல்டிபிள் பண்ணும்போது 27 அப்படின்றது கிடச்சிருக்கும். வெளியில் வந்து ஒரு மாடுலஸ் இருக்குது. இங்கே ரூட்டுக்குள்ளே 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, திருப்பியும் 9 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 81 கிடைக்குது. ஸோ இதை எழுதிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 27 மைனஸ் 27 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 9 இருக்கும். இங்கே ரூட்டுக்குள்ளே 81 81 ஒரு 9 இருக்குது, ஆட் பண்ணும்போது 171 கிடைக்குது. ஸோ 171 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்கள் ரஃப் காலமில். இப்போ 3 டேபிளில் 5 15 வரும், 7, திருப்பியும் 3 டேபிளில் 1 3s are 3 9 வருது. 2 3 வரதுனால ஒரு 3 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மேலே 9ம் கீழே 3 ரூட் 19ம் வருது. இப்போ 9 டேபிளில் இதை 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போது பாசிட்டிவில் எழுதணும். ஸோ 3/√19 அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். 15th questionல find the shortest distance between the lines whose vector equations ரெண்டு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
ஆனால் வெக்டர் ஈக்குவேஷனை பார்க்கும்போது ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அதோட ஜென்ரல் ஃபார்ம். ஆனால் இது அப்படி இல்லை, எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கே மாதிரி இருக்குது. ஸோ இதை பிரித்து இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ முதல் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். இந்த வெளியில் இருக்க ஐயை உள்ளே கொண்டு போங்க. ஸோ இது வந்து 1i மைனஸ் டிஐ அப்படின்னு கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த ஜேவை உள்ளே கொண்டு போகும்போது டிஜே மைனஸ் 2j அப்படின்னு கிடைக்கும். அதுமாதிரி இந்த கே உள்ளே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 3k மைனஸ் 2kt அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது ஏன் இப்படி எழுதுறோன்னா, இப்போ இதில் 3 டேர்ம் கிட்ட டி இருக்குது பாருங்கள். இதில் டி இருக்குது, இதில் டி இருக்குது, இதில் டி இருக்குது. மற்ற 3 பேர்கிட்டையும் டி இல்லைல்ல. டி இல்லாதவங்களாம் முதல்ல எழுதிக்கோங்க. அதாவது 1i, இந்த மைனஸ் 2j, அப்புறம் இந்த ப்ளஸ் 3k, இவங்க 3 பேரையும் ஒன்றா எடுத்துக்கலாம். டி இருக்கவங்க கிட்டேருந்து இந்த டி இப்படி காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இங்கே இப்போ மைனஸ் ஐ இருக்கும். இவங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ் ஜே இருக்குது, இவங்கக்கிட்ட ஒரு மைனஸ் 2k இருக்குது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டோன்னா இந்த டீன்றது லேம்டா மாதிரி ஒரு ஸ்கேலர் தான். இப்போ இது ஜென்ரல் ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ இதில் இது வந்து a1 வெக்டர்னும் இதை வந்து நம்ம b1 வெக்டர் அப்படின்னும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ a1 வெக்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1i மைனஸ் 2j ப்ளஸ் 3k கிடச்சிருக்கு. b1 வெக்டர்ன்றது அதோட டைரக்ஷன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் 2k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ a1ம் b1ம் முதல் லைன்லேருந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு, இதுலேயும் எஸ் இருக்குது, ஆனால் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. தனியாக கொண்டு வர்றதுக்கு ஐயை உள்ளே கொண்டு போங்க. ஸோ எஸ்ஐ, இந்த 1ம் ஐயும் 1i. அடுத்து இந்த ஜே உள்ளே கொண்டு போங்க. 2sj மைனஸ் 1j. அடுத்து கே உள்ளே கொண்டு போயிடலாம். மைனஸ் 2sk. இந்த மைனஸ் வந்து இங்கே உள்ளே போகும்போது இதுக்கும் மைனஸ் வரும், இதுக்கும் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 1k அப்படின்னு எழுதியிருக்கணும். எழுதிட்டு இப்போ பிரிச்சிடலாமா? எஸ் இல்லாத டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது இதில் எஸ் இல்லை, இதில் எஸ் இல்லை, இதில் எஸ் இல்லை. இவங்களை முதல்ல எழுதிக்கலாம். 1i மைனஸ் 1j மைனஸ் 1k. இவங்ககிட்டலாம் வந்து எஸ் இல்லை. அடுத்து எஸ் இருக்கவங்ககிட்ட வந்து எஸ்ஸை காமனாக எடுத்துகிட்டு இவங்கக்கிட்ட ஒரு ஐ மட்டும் இருக்கும். இவங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ் 2j இருக்குது. இவங்ககிட்ட எஸ்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 2kன்ற டேர்ம் இருக்குது. ஸோ இப்படி வெளியில் எடுத்துகிட்டு இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது லைனும் இந்த ஃபார்முக்கு வந்தாச்சு, a ப்ளஸ் லாம்டா பி. ரெண்டாவது லைன்லேருந்து வந்ததுனால இந்த a வந்து a2 வெக்டர் அப்படின்னும் இதை வந்து எஸ் பக்கத்தில் இருக்கவங்கள வந்து b2 வெக்டர்னும் எடுத்துக்கலாம். இது வந்து 1i மைனஸ் 1j மைனஸ் 1k. ஸோ 1ன்றதை நம்ம கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து 1i ப்ளஸ் 2j மைனஸ் 2k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. ஸோ a1 a2 b1 b2 எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும், b1 b2வோட கிராஸ் ப்ராடக்ட் வேணும். அதுக்கப்புறம் a2 மைனஸ் a1 டாட் பண்ணிவிட்டு கீழே b1 b2வோட மேக்னிடியூட் எடுத்து எழுதணும். சரி, எப்படி பார்த்தாலும் b1 கிராஸ் b2 தான் நமக்கு முதல்ல வேணும் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ b1 கிராஸ் b2 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. b1 கிராஸ் b2ன்றதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபார்மில் தான் பண்ணணும், ijk. b1ல மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 2 இருக்குது. மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 2. b2 1 2 மைனஸ் 2 இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரஃப்லே பண்ணி கூட அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஐ இன்ட்டு இந்த ரோவும் காலமும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணணும். ஸோ அங்கே ப்ளஸ் 4 ஆகிடும். ஏன்னா மைனஸ் 2 வருது, அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்துச்சுல்ல. இங்கே ஜேக்கு வந்து மைனஸ் போட்டுட்டு தான் ஜே போடணும் டிட்டர்மினன்ட்லேயே. நான் ரெண்டாவது எலிமெண்ட் இது இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 2, மைனஸ் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் திருப்பி மைனஸ் 2 வருது, அதனால் ப்ளஸ் 2 ஆகிடும். அப்போ கே மல்டிபிள் பை இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட வேல்யூ. 4ல் 2 மைனஸ் பண்ணால் இது 2i. இதை ஆட் பண்ணும்போது ப்ளஸ் இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4j, இது மைனஸ் 3k. ஸோ இதான் b1 b2வோட கிராஸோட வேல்யூ. இப்போது டிஸ்டன்ஸ் எழுத போகிறோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b1 b2க்கு நம்மளுக்கு கிடைச்ச வெக்டர் இதுதான், 2i மைனஸ் 4j மைனஸ் 3k டாட் a2 மைனஸ் a1 எழுதணும். a2 இங்கே இருக்குது, a1 இங்கே இருக்குது, மைனஸ் பண்ணிக்கலாமா? இது ஒரு 1, இதுவும் 1 தான். 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும், 0i. அடுத்து இங்கே வந்து மைனஸ் j, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 2 பண்ணும்போது ப்ளஸ் 1j. அடுத்து இங்கே மைனஸ் 1 மைனஸ் 3. ஸோ மைனஸ் 4k அப்படின்றது கிடைக்குது. ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு.
மேலே இவங்க 2 பேருக்கும் டாட் பண்ணும். கீழே வந்து மேக்னிடியூட் ஆஃப் b1 cross b2. மேக்னிடியூட்னா இதான b1 cross b2ஓட வெக்டர். மேக்னிடியூட்னா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட். ஆக்சுவலாக மைனஸை போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவாக தான் மாறும். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் 0 இன்ட்டு எனிதிங் 0, -4ம் 1ம் -4, -3ம் -4ம் +12. டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, 4வை ஸ்கொயர் பண்ணால் 16, 3யை ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்குது. ஸோ மேலே 12லேருந்து 4ரை மைனஸ் பண்ணிட்டா 8 கிடைக்கும். கீழே 29 அப்படின்ற டேர்ம் கிடைக்குது. இதை மாடுலஸ்லேருந்து வெளில எடுக்கும்போது பாசிட்டிவில் தான் வெளில வரும். இப்போ 8/√29 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்சஸ் 8/√29 யூனிட்ஸ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.